அந்த ஆள் கிளீன் இந்தியா கிளீன் இந்தியான்னு போட்டு அவங்க பண்ண நாடகம் தெரியுமில்ல. இப்போ அவர் தான் கூட்டி வந்து, வாப்பா கிளீன் இந்தியா பாய்ஸ் இங்கே வாங்க, எங்கள் அம்மா அப்பாலாம் அப்படி உட்காந்து தெருவில் கிடக்குறாங்க, இங்கே வாங்க. இந்த பாருங்க வருவாங்க, சாக்கில் கொண்டு வருவாங்க, மூட்டை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்கள்லாம் பாருங்களேன், டாச்சியை கொண்டு வருவாங்க. திஸ் பிளேஸ் ஓகே, கேமரா எல்லாம் ஓகே ஓகே கொட்டுவாங்க. கொட்டினோடனே எல்லாம் டச்சப் எல்லாம் முடிஞ்சோடனே அந்த கூட்டுற பெருக்கிறத வச்சுக்கிட்டு ஓகே 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 கிளீன் இந்தியா ஹை. அது படம் காந்தி கண்ணாடி ஒன்று போட்டு கீழே 2 இந்தியில் எழுதிடுவாங்க. என்ன கர்மாந்திரம் நமக்கு ஒன்றும் புரியும். என்னடா கிளீன் இந்தியா கிளீன் இந்தியா, கிளீனா இருக்காடா அண்ணன், இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா தானே கிளீனா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஐயோ, இந்த பயல்களை பார்த்தா அவன் உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு, அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடக்கு. மீனின் எண்ணிக்கையை விட உள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம். செத்து கரைவுங்கிற ஒரு மீனை அறுத்தா வகுத்துக்கலாம் 40-42 கிலோ பிளாஸ்டிக் பாலித்தீன் இருக்கு. செத்து போற மாடு, செத்து போற யானை எல்லாவற்றையும் வைத்த கீறி பார்த்தா 40-50 கிலோ பிளாஸ்டிக் இருக்கு. எதை பற்றியுமே கவலை கிடையாது இவங்களுக்கு. குப்பை மேலாண்மை என்று தெரியாத குப்பைகள்கிட்ட போய் நீ நாட்டை கொடுத்துட்ட. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், தட்டி பாடுறா காணொலியில எப்படி இந்த குப்பையை எப்படி எடுக்கிறான்னு பாடுறா. மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி பிரிச்சு எடுக்கிறான்னு பாடுறா. மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் பாரு, கோடிக்கணக்கான ரூபாய் வருதுடா இந்த குப்பையில இருந்து. லட்சக்கணக்கான கோடியை ஈட்டுறான்டா குப்பையை மறுசுழற்சி பண்ணி வைத்துக்கிறப்ப.